உலகெங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் Mivi ThunderBeats அப்படின்ற ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் இன்-இயர் இயர்ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நான் இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். என்னோட பேர் சுதர்ஷன், நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்கி தமிழ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே மிவியோட வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த நம்பருக்கு உங்களோட இன்வாய்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட வாரண்டி வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக வந்து கொடுத்துருக்காங்க வாரண்டிக்கு. அடுத்ததாக Mivi ThunderBeats இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே சில ஏர் ஹூக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாக்ஸ்க்குள்ளே இருந்த ஐட்டம்ஸ். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 10 டேஸாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்னென்ன விஷயங்கள்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசைன் அண்ட் ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வயர் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து டூரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரம் வந்து பீறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஸோ ஃப்ளாட் கேபிள்ஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ வந்து ரஃபாக யூஸ் பண்ணாலும், ரஃபாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த கேபிள்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து பியாது. ஸோ ஃப்ளாட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்க ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கால மேடான ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீப்பான பிளாஸ்டிக் இல்லை, ரொம்பவே ப்ரீமியமான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோனில் வந்து மேக்னெட்டிக் லாக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காலரில் போட்டு யூஸ் பண்ணாத டைமில் இப்படி வந்து எடுத்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள மேக்னெட்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாகிங் போனாலும் சரி, இல்லை வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கீழே விழுந்து மிஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஸோ யூஸ் பண்ணாத டைமில் எடுத்துகிட்டு இப்படி வந்து ஒட்டி விட்டீங்க அப்படின்னா உங்கள் காலரில் வந்து அதுவே வந்து ஃபிட் ஆகிக்கும். ஸோ இதான் வந்து மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எர்கனாமிக் டிசைனில் வந்து ஸ்னக் ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர் ஹூக்ஸ் வந்து பாக்ஸ்க்குள்ளே வந்து இருக்குது. ஸோ உங்களோட கால் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏர் ஹூக்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸில் போட்டு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது, ஜிம்க்கு போகும்போது எல்லாமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே வந்து விழுகாது, அவ்வளோ வந்து டைட்டாக வந்து உங்கள் காதோட வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஸ்வெட் வந்து வரும். ஸோ ஸ்வெட் ப்ரூஃபும் இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. IPX 4.0 ஸ்வெட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க, எனக்கு வந்து ஸ்வெட் அதிகமாக வரும், ஏர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து எதுவும் டேமேஜ் ஆகுமா இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வராது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, வால்யூம் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா MFE பட்டன், மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணும், இது வந்து லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க, அதிலே வந்து LED இண்டிகேட்டரும் வந்து இருக்குது. அண்ட் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் சைடில் வந்து ஏர் ஹூக்ஸ் வந்து இருக்குது, ஏர் டிப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேக்னெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் லாக்கிங் சிஸ்டம்காக. அண்ட் கேபிள் அட்ஜஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் அட்ஜஸ்ட்டை எதுக்கு அப்படின்னா இந்த லென்த் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னா இப்படி போட்டுட்டு பின்னாடி உள்ள அந்த நாக்கை வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து காலரில் மாட்டி இப்படி லாக் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ப்ளூடூத் பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனில் வந்து Bluetooth 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 ஃபீட் வரைக்கும் இந்த இயர்ஃபோனில் வந்து கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ 30 ஃபீட் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 30 ஃபீட்டுக்கு வெளியே போனோம் அப்படின்னா லைட்டாக வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன், இன்டரப்ஷன்லாம் வந்து இருக்குது. மற்றபடி 30 ஃபீட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து இல்லை. ஸோ சீம்லெஸ் கனெக்டிவிட்டியாக இந்த ப்ளூடூத் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் ப்ளூடூத்தில் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனில் வந்து டுவெல் மோட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைமில் வந்து 2 ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே டைமில் 2 ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரே டைமில் 2 பாட்டையுமே நீங்கள் வந்து கேட்க முடியாது. ஒரு பாட்டை கேட்டுட்டு இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அட் தட் மொமெண்ட்டே நீங்கள் வந்து அதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ளே பண்ணலாம், இங்கே பாஸ் பண்ணிட்டு இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் தான். ரெண்டுமே ஒரே டைமில் போட்டால் டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் டுவெல் மோட் வந்து சிங்கிள் மோட் கனெக்டிவிட்டி வந்து சீக்கிரமாக வந்து ஆகிடுது, சீக்கிரமாக வந்து கனெக்ட் ஆகிடுது ஃபோனில். டுவெல் மோட் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து லேட்டன்சி வந்து இருக்குது. மற்றபடி சிங்கிள் ஃபோன் யூஸ் பண்ணி சிங்கிள் ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு லேட்டன்சியுமே வந்து இல்லை, உடனே வந்து கனெக்ட் ஆகிடுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து 120 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த இயர்ஃபோனில். ஸோ வந்து 7 hours ப்ளேபேக் டைம் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நான் வந்து ஒரு
4 days வந்து டெஸ்ட் பண்ணேன். 2 to 3 hours வந்து டெய்லியும் வந்து நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து 4th day எண்டில் தான் வந்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆச்சு. ஸோ நான் சார்ஜ் போடும்போது எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே, ஒன் டேக்கு வந்து ஃபுல் டே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த இயர்ஃபோன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களோட யூசேஜை பொறுத்து வந்து பேட்டரி லைஃப் வந்து டிஃபர் ஆகலாம். ஒன் டேக்கு வந்து எவ்வளோ வந்து தாக்கு பிடிக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து நல்லாவே வந்து தாக்கு பிடிச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்தவரை இந்த இயர்ஃபோன் வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேட் அப்படின்னு சொல்ல முடியாது, குட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே வந்து பட்ஜெட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அடுத்து இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இயர்ஃபோனுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஃபோன் குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஆடியோ குவாலிட்டி அண்ட் மைக்ரோஃபோன் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த இயர்ஃபோன் வந்து ஃபைன் டீப் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. ஸோ நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ் லவர்ஸாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இயர்ஃபோன் வந்து பெர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மிட்ஸ் அண்ட் வோக்கல் சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக வந்து இருக்கு. நான் வந்து ரொம்ப அழுத்தமான லிரிக்ஸ் உள்ள சாங்ஸ் வந்து நிறையா வந்து கேட்டு பார்த்தேன். ரொம்ப வந்து மிட்ஸ் அண்ட் வோக்கல்ஸில் வந்து கிளியர் அண்ட் கிறிஸ்பாக வந்து அந்த சவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹைஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிட் ரேஞ்ச் இயர்ஃபோனில் வந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிளியராக வந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் பார்க்கும்போது காம்படிஷனாக இருக்க இயர்ஃபோன்ஸ்க்கு வந்து இது வந்து ரியலி ஒரு டஃப் காம்படிஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடியோ குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்க வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவிசி பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எங்கே வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பேசும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்ஃபரன்ஸ் கால்லாம் பேசும்போது டிஸ்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து எக்ஸ்டர்னல் நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த சிவிசி பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு, கிளியர் அண்ட் கிறிஸ்பாக வந்து சவுண்ட்ஸ் இருக்கு அண்ட் ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு வந்து இருக்கு. கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீம்லெஸ்ஸாக வந்து இருக்கு. மிட்ஸ் அண்ட் வோக்கல் சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பேஸ் சவுண்ட்ஸும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இயர்ஃபோனோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட சைஸ், அதாவது என்னோட காதுக்கு இது வந்து கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ உங்களோட காது சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலாம். ஸோ மற்றபடி இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நோ இஷ்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 rupeesக்கு வந்து அமேசானில் வந்து செல் ஆகுது. இதோட லிங்க் வந்து கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்கு வீடியோ ஃபார் டெக்கி தமிழ். நன்றி.